கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்கள், எல்லோரிடமும் பணிவாய் நடப்பதே தேவ கீழ்ப்படிதல். எடுத்துக்காட்டாக, வேதாகமத்தில் சீரிய தேசத்தின் படைத்தலைவனான நாகமானுக்கு உடலில் குஷ்டரோகம் வந்தது. இப்படி காணப்பட்டால் நாள் இல்லாத இடத்திற்கு தனித்து விடப்படுவார்கள். அவர்களை விசாரிப்பார் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த நோய் அந்த தேசத்தின் படைத்தலைவருக்கு வந்ததால் அவன் மிகவும் பயந்து என்ன செய்வதென்று தெரியாது திகைத்தான். அப்பொழுது சிறிய அடிமை பெண் அவன் வீட்டில் பணிபுரிந்து வந்தாள். அவள், இஸ்ரவேலில் எலிசா என்ற பெரிய தீர்க்கதரிசி உண்டு, அவரால் இந்த நோயை குணமாக்க முடியும் என்று நாகமானின் மனைவியிடம் சொன்னாள். இதனை நாகமானின் மனைவி நாகமானுக்கு அறிவித்தாள். அவன் இஸ்ரவேலின் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க அவனின் மிகுந்த படைப்பலத்தோடு சென்றான். அவரோ இவரை பெரிய காரியமாக எண்ணாது வீட்டை விட்டு வெளியே வராது. தனது வேலைக்காரனை யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கினால் உமது குஷ்டரோகம் நீங்கி சிறு பிள்ளை தோல் போல் உமது உடலின் தோல் மாறும் என்று எலிசாவின் வேலைக்காரன் சொன்னான். இதனால் கோபம் கொண்ட நாகமான், நான் எவ்வளவு பெரியவன், எனது குஷ்டரோகத்தை தனது கையால் தொட்டு குணப்படுத்துவார் என்று எண்ணினேன். ஆனால் என்ன ஒரு அவமானம்! எங்கள் தேசத்தில் நதியா இல்லை, இஸ்ரவேலின் நதியில் தான் மூழ்க வேண்டுமா என்று சொல்லி தனது பதவியின் பெருமையால் கத்தினான். அப்பொழுது நாகமானின் வேலையால், நாகமானே, கோபம் கொள்ளாதீர், உமது நோய் இப்பொழுது குணமாக வேண்டும், இதற்காக இந்த சிறிய காரியத்தை செய்யும் என்றார். சரி என்று யோர்தானில் மூழ்கிய பொழுது அவரின் நோய் குணமானது. பிரியமானவர்களே, கீழ்ப்படிதலுக்கு முன்பு பெருமை தேவையற்றது என்பதை வேதாகமம் நமக்கு விளக்குகின்றது. நமது ஸ்தானம் எவ்வளவு மேலானதாய் இருந்தாலும் கீழ்ப்படியும் குணம் தேவ காரியம். ஆமீன்.